Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சோயா ஃப்ரை தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இது செய்யறது ரொம்ப ஈஸி தான். வாங்க ரொம்ப ஈஸியான சிம்பிளான இந்த சோயா ஃப்ரை எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு சோயா எடுத்திருக்கேன். அதனால சூடான தண்ணில ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் போல நல்லா குக் பண்ணிக்கங்க. இப்ப நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த அளவு குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு சோயா மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப சோயாவுக்கு தண்ணி எல்லாத்தையும் வடிச்சாச்சு. சோயா நல்லா ஆறிடுச்சு. அதுக்கு தண்ணி எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணியோட நம்ம சோயா ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால இந்த மாதிரி தண்ணியை புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்ப சோயாவுக்கு தண்ணியெல்லாம் புழிஞ்சாச்சு. இதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 4 கட் பண்றேன். நான் இன்னைக்கு இந்த சோயாவை 4 கட் பண்றேன். நீங்க உங்களுக்கு எந்த சைஸ் விருப்பமோ அந்த சைஸ்ல கட் பண்ணிக்கலாம். சின்ன சோயாவா இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணாம அப்படியே கூட போடலாம். தண்ணி எல்லாத்தையும் புழிஞ்சிட்டு எல்லா சோயாவும் இதே மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதுல 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இது 3 நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நான் வெங்காயம் ஆட் பண்றேன். நான் இன்னைக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய் அதையும் ஆட் பண்ணிக்கங்க. இப்ப கொஞ்சமா கறிவேப்பிலை ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. இப்ப நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்ப நான் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்றேன். நான் இன்னைக்கு 3 சின்ன சைஸ் தக்காளி அரைச்சிட்டு அதோட பேஸ்ட் ஆட் பண்றேன். நீங்க அரைக்காம கட் பண்ணி கூட நீங்க தக்காளி போட்டுக்கலாம். அது உங்க விருப்பம் தான். இப்ப இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்றேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணிட்டு தக்காளியோட பச்சை ஸ்மெல் நல்லா போகணும். அந்த அளவுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. இப்ப நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஆயிலா செப்பரேட்டா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா சோயாவை நம்ம ஆட் பண்ணிடலாம். சோயா ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்ப எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது குக் ஆகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கங்க. நான் இன்னைக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்துறேன். ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் போல சிம்ல வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்ப 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓபன் பண்றேன். ஃபுல்லா நல்லா குக் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா பிரவுன் கலரா வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நமக்கு சோயா ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. இது ரொம்ப ஈஸியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ரெசிபியை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.